ஒரு 30,000க்கும் மேல கைவிடப்பட்ட கேசஸ் அண்ட் 30,000க்கும் மேல நீங்க வந்து சர்ஜரி இல்லாம வந்து அவங்களோட பிரச்சனையை வந்து கியூர் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. கேட்கறதுக்கே ஆக்சுவலி ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா ஒரு பிரச்சனை அப்படின்னா இதான் சொல்யூஷன் அப்படின்னு நம்ம எல்லாரும் கேட்டு பழகிருக்கோம். பட் அது கிடையாது. இதுவும் ஒரு சொல்யூஷன் இருக்கு அப்படின்ற ஒரு ஆப்ஷனே ஒரு பெரிய விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐட் லைக் டு கங்க்ராச்சுலேட் யூ அந்த 30,000 பிளஸ்க்கு. அண்ட் எப்படி இது சாத்தியமாகுது? தெரியல, நான் இந்த ஃபீல்டில் வந்தது பேஷனோட வந்தேன். ஸோ ஐ வாண்டட் டு டூ சம்திங் எக்ஸ்ட்ரீம், லைக் நம்ம முடியாததெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்றது தான் வந்து எனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு ஆசை இருந்தது. ஸோ எக்ஸ்ட்ரீம் கேசஸ்னு பார்த்தீங்கன்னா சர்ஜரி போகிறது தான் வந்து எக்ஸ்ட்ரீம் கேசஸாக இருந்தது. ஸோ நான் வந்து வந்த ஃபர்ஸ்ட் மந்த்லேயே வந்து ஒரு 100 பேரை வந்து நம்ம சர்ஜரி இல்லாமல் அவாய்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு அப்புறம் தான் தெரிஞ்சது. சிம்பிள் கேசஸ்க்கும் சர்ஜரி கொடுக்குறாங்க. ஸோ அதனால் வந்து நான் வந்து ரொம்ப ஈஸியாகவே அந்த 100 நம்பர் அச்சீவ் பண்ணேன். அப்புறம் என்னோட டார்கெட் 1000 ஆச்சு, அப்புறம் 10,000 ஆச்சு. அப்புறம் ஒரு பாயிண்ட்ல ஈஸியாக 20,000 கிராஸ் பண்ணிட்டோம் when I had a good team. இப்போலாம் நாங்கள் கணக்கு வைக்கிறதே இல்லை. ஸோ நீங்கள் சொல்கிற 30,000 தாண்டி ரொம்ப நாள் ஆச்சு அது. ஸோ இட்ஸ் லைக் லாங் டைம். இப்போலாம் வந்து ஒரு மாதத்துலேயே ஒரு 100 சர்ஜரிஸ்லாம் ஈஸியாக அவாய்ட் பண்ணிடுறோம் நாங்கள். ஸோ கிளினிக்கில் வர எங்ககிட்ட வர பேஷண்ட்ஸே எப்படின்னாக்க, மற்றவங்க வந்து கிரிட்டிக்கல்னு சொல்லிட்டாங்க, சரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, இல்லை சர்ஜரி மட்டும்தான் ஒரே ஆப்ஷன் சொல்லிட்டாங்கன்ற பேஷண்ட்ஸ் தான் எங்ககிட்ட வருவாங்க. ஸோ அது வந்து நாங்கள் எங்கள் டீமே இப்போ வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுறாங்க. ஸோ இட் இஸ் லைக் எவ்ரி மந்த் ஒரு 100 to 200 சர்ஜரிஸ் அவாய்ட் பண்ணிட்டே தான் இருக்கும் எங்கள் கிளினிக்கில்.